एक और बार हम निर्गमन की किताब में कुछ बातों देखेंगे। இன்னொரு முறை யாத்திராகமத்தின் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 5वां अध्याय में कुछ बातों को सीखने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। அதனுடைய 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. मूसा को जैसा परमेश्वर ने कहा था, हारून उससे भेंट करने के लिए चले आया। மோசேக்கு எப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ அப்படியே ஆரோன் அங்கே சந்திக்கும்படியாக கடந்து வருகிறான். एक बात को यहाँ याद रखिएगा, இங்கே ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வையுங்கள். मूसा ने मांगा था एक व्यक्ति के लिए, மோசே ஒரு மனிதனுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டான். और दूसरे व्यक्ति को विदा करने के लिए कहा था, लेकिन परमेश्वर ने उसको साथ के रूप में हारून को दिया। ஆண்டவர் அங்கே உதவியாளராக ஆரோனை மோசேக்கு என்று சொல்லிக் கொடுத்தார். अभी हारून मिस्र देश में है, இப்பொழுது ஆரோன் எகிப்திலே காணப்படுகிறான். वहां प्रभु से बातचीत करता है। அங்கே தேவன் ஆரோனோடு கூட பேசுகிறார். मूसा के उसको इंतजार करते हुए वो जाके उससे मुलाकात करता है। அங்கே மோசே அங்கே எதிர்பார்த்தவனாக அங்கே சென்று அங்கே ஆரோன் அவனை சென்று சந்திக்கிறான். और सारी बातों को जब प्राचीनों को सुनाया, लोगों ने बहुत आनंदित और मगन हुआ। இந்த காரியங்கள் எல்லாம் மூப்பர்களுக்கெல்லாம் அறிவித்த பின்பு ஜனங்கள் எல்லோரும் அதிகமாக சந்தோஷப்பட்டார்கள். लेकिन अभी 5वां अध्याय में जब मूसा और हारून अपना सेवकाई को शुरू करते हैं, ஆனால் இங்கே 5ஆம் அதிகாரத்திலே மோசேயும் ஆரோனும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது उनका सेवकाई क्या है? அவர்களுடைய ஊழியம் என்ன? फिरौन के पास जाके उनके हाथ में जो उसके बस में और उसके बंधन में जितने लोग पड़े हैं उनको छुड़ाना। எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அங்கே அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டுக்குள்ளாக எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களோ எல்லா இஸ்ரவேல் ஜனத்தையும் விடுவிப்பது தான் அவர்களுடைய வேலை. और इसी के लिए परमेश्वर ने उनको विदा किया भी। இந்த காரியத்திற்காக தேவன் அவர்களை அனுப்பி வைத்ததும் கூட. और इस सेवकाई को बहुत धून के साथ, प्राचीनों के सहायता के साथ वे करने के लिए तैयार हो रहे हैं। இந்த ஊழியத்தை அவர்கள் அதிக உற்சாகத்தோடு மூப்பர்களின் அங்கே உதவியோடு கூட செய்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். लोगों ने सोचा सारे काम बहुत आसान से हो जाएगा। ஜனங்கள் நினைத்தார்கள் எல்லா வேலையும் எளிதாக முடிந்துவிடும் என்று. जरूर प्रभु ने कहा था, बारंबार मूसा से कहा था, मैं बहुत चमत्कारों को मिस्र में जब तक नहीं दिखाऊंगा तब तक फिरौन लोगों को जाने नहीं देगा। ஆனால் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் எதுவரைக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாய் அங்கே செய்யாமல் இருக்கிறேனோ அதுவரைக்கும் பார்வோன் தன் முன் ஜனத்தை அவன் அனுப்பிவிட மாட்டான். मैं उसके दिल को इतना कठोर करूंगा ताकि वो सारे अद्भुत काम को वो देखने पाए। அவனுடைய இருதயத்தை அவ்வாறாக கடினப்படுத்துவேன், இது நிமித்தமாக எல்லா அற்புதங்களையும் அவனை நான் காணச் செய்வேன். इन बातों को परमेश्वर मूसा का कहने के बावजूद भी, இந்த காரியங்களை மோசேக்கு ஆண்டவர் சொன்ன போதிலும் கூட, जब उन्होंने सेवकाई को शुरू किया, அவன் ஊழியத்தை ஆரம்பித்த போது जैसा प्रभु ने कहा था वैसे ही फिरौन का हृदय उतना आसान नहीं था ताकि वे मोड़ सकें। அதாவது எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே பார்வோனுடைய இருதயம் அவ்வளவு எளிதாக அமையவில்லை. அவர்கள் எளிதாக அவனுடைய இருதயத்தை திறப்பத்தக்க வகையிலே प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे, தேவ நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். उसी बात को ही हम 5वां अध्याय के शुरुआत में ही देखते हैं। அந்த காரியத்தை தான் நாம் 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே பார்க்கிறோம். 5 अध्याय का पहला और दूसरा पद को पढ़िएगा। 5ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாம். इसके पश्चात मूसा और हारून ने जाकर फिरौन से कहा, इज़राइल का परमेश्वर यहोवा यूं कहता है, मेरी प्रजा के लोगों को जाने दे कि वे जंगल में मेरे लिए पर्व करें। फिरौन ने कहा, यहोवा कौन है कि मैं उसका वचन मानकर इज़राइलियों को जाने दूं? मैं यहोवा को नहीं जानता और मैं इज़राइलियों को नहीं जाने दूंगा। मैं इज़राइल को जाने नहीं दूंगा। நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. तुम्हारा परमेश्वर के बारे में मुझे कोई जानकारी नहीं। உன்னுடைய தேவனை குறித்து எனக்கு எந்த அறிவும் கிடையாது. इस प्रकार की बातों से वहां पहले ही रुकावट चले आ रहा है। இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து முதலாவதே அங்கே தடை வந்து கொண்டிருக்கிறது. भाई बहन, परमेश्वर भी हमें इसके द्वारा कुछ बात को सिखाने के लिए चाहता है। சகோதர சகோதரிகளே, இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கும் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
சொல்லுகிறார். जब हम एक नए काम को करने के लिए शुरू करते हैं, நாம் எப்பொழுது ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்க இருக்கிறோமோ, चाहे परमेश्वर की अगुवाई के साथ उसको करें ஒருவேளை ஆண்டவரின் வழிநடத்துதலினாலே அதை நாம் செய்யலாம், या परमेश्वर की सामर्थ के साथ इस कार्य को शुरू करने के लिए कोशिश करेंगे, அல்லது தேவனுடைய வல்லமையினாலே இந்த காரியத்தை நாம் ஆரம்பிக்க முயற்சி எடுக்கலாம். परमेश्वर ने खुद कहा था इसलिए हम करते हैं, தேவன் அவராகத்தான் சொன்னார், அதனாலேயே நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். इसके बावजूद भी कई रुकावटों को आप रास्ता में देखेंगे. இது இருந்த போதிலும் நீங்கள் வழிகளிலே अनेक தடைகளை பார்க்க முடியும். जब यीशु ने अपने सेवकाई को शुरू किया, இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது वहां लोगों ने पहले स्वीकार किया, அங்கே ஜனங்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். लेकिन जब यीशु ने कुछ बातों को लोगों के सामने लाया, ஆனால் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை ஜனங்களுக்கு முன்பதாக சொன்னபோது उनको मारने के लिए कोशिश किया. அவரை கொல்லுவதற்காக ஆயத்தமானார்கள். मेरे साथ खोलिएगा लूका सुसमाचार என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் और 22वां पद को पढ़िएगा. 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब सबने उसे सराहा सब ने उसको सराहा. और जो अनुग्रह की बातें उसके मुंह से निकलती थी उसके मुंह से जो बातें निकलती थी उनसे अचंभित हुए अनुग्रह की बातों से अचंभे किए और कहने लगे. बस. लेकिन वही आगे चल के उसी अध्याय में 28 पद में देखिएगा, 28-29 को தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்திலே 78-29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ये बातें सुनते ही जितने आराधनालय में थे सब क्रोध से भर गए और उठकर उसे नगर से बाहर निकाला और जिस पहाड़ पर उनका नगर बसा हुआ था उसकी चोटी पर ले चले कि उसे वहां से नीचे गिरा दें. वहां से उसको मुआने के लिए, उसको मार डालने के लिए लोगों ने कोशिश किया. அந்த இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொல்லுவதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். इजराइल के प्राचीनों ने बहुत आनंद के साथ मूसा और हारून को साथ देने के लिए वायदा किया. இஸ்ரவேலின் மூப்பர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் அதிக சந்தோஷத்தோடு கூட நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். लेकिन जब रुकावटें चली आई वे भी विरोध करने के लिए शुरू किए. ஆனால் அங்கே தடை வந்த போது அவர்களும் கூட அவர்களை விரோதிப்பதற்காக வருகிறார்கள். आप पढ़िएगा कि निर्गमन 5 अध्याय வாசியுங்கள். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 20 पद से लेकर पढ़िएगा, 20ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 19 से लेकर पढ़िएगा, 19, 20, 21 पढ़िएगा. 19, 20, 21 वासियुங்கள். जब इजरायलियों के सरदारों ने यह बात सुनी कि उनकी ईंटों की गिनती न घटेगी और प्रतिदिन उतना ही काम पूरा करना पड़ेगा, तब वे जान गए कि उनके संकट के दिन आ गए हैं. जब वे फिरौन के सम्मुख से बाहर निकल आए तब मूसा और हारून जो उनसे भेंट करने के लिए खड़े थे उनसे मिले और उन्होंने मूसा और हारून से कहा, यहोवा तुम पर दृष्टि करके न्याय करे, क्योंकि तुमने हमको फिरौन और उसके कर्मचारियों की दृष्टि में घृणित ठहराकर हमें घात करने के लिए उनके हाथ में तलवार दे दी है. और यहाँ पर वे गुस्सा कर रहे हैं. இங்கே அவர்கள் கோபம் அடைகிறார்கள். वही झुंड जिन्होंने बहुत आनंद के साथ मूसा और हारून का साथ देने के लिए कहा था. இதே கூட்டம் தான் சந்தோஷத்தோடு மோசேக்கும் ஆரோனுக்கும் உதவி செய்ய முன் வந்த கூட்டம். जब कठिनाई को देखते हैं, அவர்கள் அங்கே கடினங்களை பார்த்தபோது फिरौन अपना हृदय को कठोर करके लोगों से कहा मैं ईंटा काटने के लिए मैं भूसा नहीं दूंगा, तो वे और परेशान हो गए. அங்கே பார்வோன் ஜனங்களை பார்த்து சொன்னபோது செங்கல் சுடுவதற்கு நான் வைக்கோலை தரமாட்டோம் என்று சொன்னபோது அவர்கள் இன்னும் கோபத்தினால் நிறைந்தார்கள். वही लोग अभी मूसा और हारून के विरोध खड़े हो रहे हैं. அதே ஜனம் தான் இப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வருகிறது. यीशु मसीह के जीवन में भी वही पाया जाता है. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அதுதானே. लोगों ने स्वीकार किया, ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், सराहने लगा அவர்களை புகழ்ந்தார்கள், और कहने लगा ये अनुग्रह की बातें इनके मुंह से निकल रही करके अचंभा करने लगा. அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், கிருபையுள்ள வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வெளிவருகின்றன. लेकिन थोड़ा समय में ही उनको ले जाके एक चोटी पर ले जाके वहां से गिराने के चक्कर में है. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே அவரை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து போய் மேலே இருந்து கீழே விழத்தள்ளி சாகடிக்க ஆயத்தம். पौल उसके जीवन में देखिएगा, பவுல் வாழ்க்கையிலே பாருங்கள். वहां पर आप देखेंगे 14 अध्याय में
प्रेरितों के काम 14 अध्याय में அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். पहले उन्होंने उनके लिए माला पहनाने के लिए तैयार रहा முதலாவது அவர்கள் பவுலுக்கு மாலை அணிவிக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். और 13वां पद में देख सकते हैं நீங்கள் 13ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். प्रेरितों के काम 14 अध्याय का 13वां पद में அப்போஸ்தலர் 14 13ஆம் வசனம். जियुस के उस मंदिर का पुजारी जो उनके नगर के सामने था, बैल और फूलों के हार फाटकों पर लाकर लोगों के साथ बलिदान करना चाहता था. और यहाँ पर वही लोग फिर 19वां पद में पढ़िएगा திரும்ப அதே ஜனம் பவுலுக்கு என்ன செய்கிறது 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். परंतु कुछ यहूदियों ने अंताकिया और इकनियुम से आकर लोगों को अपनी ओर कर लिया और पौलुस पर पथराव किया और मरा समझकर उसे नगर के बाहर घसीट ले गए. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு துதி மகிமை मैं உண்டாகட்டும். कई जगह को ऐसा दिखा सकता हूँ. अनेक இடங்களிலிருந்து இப்படி நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். हर एक जन चाहे यीशु मसीह के सेवकाई में हो या मूसा के सेवकाई में हो या पौलुस के सेवकाई में हो, शुरू में बहुत स्वागत करते हुए दिखाई पड़ेगा. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது மோசேயின் ஊழியத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது பவுலின் ஊழியத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். முதலாவது அப்படி காணப்பட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது போல காணப்பட்டார்கள். परंतु उनके जीवन में कठिनाई चली आती है, वही लोग विरोध करते हैं. ஆனால் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தபோது அதே ஜனம்தான் அவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள். मूसा से परमेश्वर ने कहा था फिरौन का दिल को मैं कठोर करूंगा. மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லி இருந்தார், பார்வோனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். यहाँ 5वां अध्याय में उसका शुरुआत को देखते हैं. அதனுடைய ஆரம்பத்தை தான் நாம் 5ஆம் அதிகாரத்தின் காரியத்திலே பார்க்கிறோம். एक और बात को भी मैं आपको यहाँ दिखाने के लिए चाहता हूँ. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து நான் கொடுக்கட்டும். फिरौन शैतान के लिए एक नमूना के या दृष्टि के रूप में हमें दिया गया है. பார்வோன் என்பவன் சாத்தானுடைய ஒரு மாதிரியின் அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். शैतान नहीं चाहता है परमेश्वर को लोग खोजें. சாத்தான் ஒருபோதும் விரும்புவதில்லை தேவனை ஜனங்கள் தேட வேண்டும் என்பதை. उसके लिए बहुत कई उपाय को लाता है. அதற்காக தடை செய்வதற்கு अनेक தந்திரங்களை அவன் கொண்டு வருகிறான். मूसा और हारून फिरौन से जाके खाने लगे, लोगों को परमेश्वर से भेंट करने के लिए, परमेश्वर की आराधना करने के लिए विदा करो. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து சொன்னார்கள், ஜனங்களை நீ போகவிடு, அவர்கள் தேவனை சந்திக்கட்டும், தேவனுக்கு ஆராதனை செய்யட்டும். उसने कहा मैं नहीं जानता परमेश्वर को. அவன் சொன்னான், நான் தேவனை அறியேன். लेकिन यहाँ एक और बात को वो साथ साथ जोड़ता है. ஆனால் அந்த அவனோ அதோடு கூட இணைந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். मैं जाने नहीं दूंगा करके वहां रोका नहीं है, நான் போகவிட மாட்டேன் என்று சொல்வதோடு கூட அவன் நிறுத்தவில்லை. लेकिन वहां पर कहता है 4 और 5 पद को पढ़िएगा. அங்கே சொல்வதை பாருங்கள் 4ஆம் 5ஆம் வசனங்களிலே. मिस्र के राजा ने उनसे कहा, हे मूसा, हे हारून, तुम क्यों लोगों से काम छुड़वाना चाहते हो? तुम जाकर अपना अपना बोझ उठाओ. और फिरौन ने कहा, सुनो, इस देश में वे लोग बहुत हो गए हैं, फिर तुम उनको परिश्रम से विश्राम दिलाना चाहते हो? और 9वां पद को भी पढ़िएगा. 9ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். 8 और 9 को. 8 9. तो भी जितनी ईंटें अब तक उन्हें बनानी पड़ती थीं, उतनी ही आगे को भी उनसे बनवाना. ईंटों की गिनती कुछ भी न घटाना, क्योंकि वे आलसी हैं. इस कारण यह कहकर चिल्लाते हैं, हम जाकर अपने परमेश्वर के लिए बलिदान करें. उन मनुष्यों से और भी कठिन सेवा करवाई जाए कि वे उसमें परिश्रम करते रहें और झूठी बातों पर ध्यान न लगाएं. और 17वां पद को भी पढ़िएगा. 17ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். फिरौन ने कहा, तुम आलसी हो. आलसी इसी कारण कहते हो कि हमें यहोवा के लिए बलिदान करने को जाने दे. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். यहाँ शैतान एक चालाकी के साथ उत्तर दे रहा है. இங்கே சாத்தான் ஒரு தந்திரமாக பதிலை கொடுக்கிறான். क्या कहता है? என்ன சொல்லுகிறான்? परमेश्वर के खोजना नहीं, ज्यादा काम करके ज्यादा कमाओ. அவர்கள் தேவனை நீ தேட வேண்டாம், நீங்கள் அதிகமாக வேலை செய்து அதிகமாக சம்பாதியுங்கள். ये काम करो, वो काम करो, वहां जाओ, यहाँ जाओ, वहां जाओ, इस प्रकार की बातों में तुम अपने मन को लगाना पड़ेगा. நீ அங்க போய் அந்த வேலை செய், அங்க போய் இங்க போய், இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் பிரியப்பட்டு செய்ய வேண்டும். और इसी बात के लिए तुम ठहराए गए हो, इसी के पीछे चलो. நீங்கள் இந்த காரியத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இதையே செய்யுங்கள்.
ध्यान से सुनिएगा, கவனித்து கேளுங்கள். आज भी शत्रु वही काम करता है. இன்றைக்கும் அதே சாத்தான் அப்படித்தானே செய்கிறான். मरिया मार्ता प्रभु यीशु मसीह को अपना घर में जरूर बुलाई, மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தது உண்மைதான். लेकिन भिन्न भिन्न कामों को अपने पास खींच के परमेश्वर के पांव तले बैठ के सुनने की बातों से अपने को वंचित रखी. ஆனால் அவளோ வேறு வேறு காரியங்களை சிந்தித்து வேலை செய்து தேவனுடைய சமூகத்திலே பாதத்திலே காத்திருப்பதை விட்டு தூரமானாளே. क्योंकि कभी कभी हमारा काम को हम अपने से खींच के लगा देते हैं, जिसके चलते परमेश्वर के निकटता में जाने से हमें रोकने के लिए रास्ता बना देता है शैतान. சில நேரங்களிலே சாத்தான் இப்படி வழி கொண்டு வருகிறான், என்ன நாமாக வேலைகளை இழுத்து போட்டு தேவ சமூகத்துக்கு சேராமல் இருக்கிறோம். या हम ऐसी जगह में अपने को लगा देते हैं ताकि दूसरा हमारे पर काम का लगाता है. அல்லது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் வந்து விடுகிறோம், அந்த இடத்துல மற்றவர்கள் வந்து நம்மேலே வேலை பளுவை அதிகரிக்கிறார்கள். हमें बहुत होशियारी के साथ जीने का दरकार है. நாம் அதிக எச்சரிக்கையோடு கூட வாழ வேண்டிய அவசியம் உண்டு. हमें उस प्रकार का काम को स्वीकार करने के लिए जगह नहीं होना चाहिए जहां आप परमेश्वर की सेवा, परमेश्वर की आराधना करने की बातों से अलग रख सकें. நீங்கள் அப்படிப்பட்ட வேலை பளுவை இழுத்து விடக்கூடாது, போட்டு விடக்கூடாது. எந்த இடத்திலே அந்த வேலையினாலே ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கிறீர்களோ அல்லது தேவ சமூகத்தில் கிட்டி சேர முடியாமல் இருக்கிறீர்களோ, परमेश्वर की आराधना करने के द्वारा जो ताकतें आपको मिलती है वो काम करते करते खत्म हो सकता है. ஒருவேளை தேவனுக்கு ஆராதிப்பினாலே கிடைக்கிற ஒரு வல்லமை இருக்கிறதே, பலன் இருக்கிறதே, அது ஒருவேளை வேலை செய்வதனாலே அது குறைந்து போக முடியுமே. मैं ये नहीं कहता हूं हम आलसी रहना है, நான் இதை சொல்லவில்லை நாம் சோம்பலாய் இருக்க வேண்டும் என்று. लेकिन आलसीपन के नाम पर हम काम करते करते परमेश्वर की सम्मुख में जाने की बातों से हमें अलग रखने के लिए कभी जगह नहीं देना. ஆனால் நான் சோம்பலாய் இருக்க கூடாது, வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற பெயரிலே நான் வேலை செய்து நான் தேவனுடைய ஆராதனை செய்யாமல் தேவ சமூகத்திலே சேராமல் இருக்க கூடாது. दुनिया में काम कभी खत्म नहीं होगा, இந்த உலகத்திலே வேலை ஒருபோதும் ஒழியாது. कभी काम खत्म होगा नहीं, इस बात को याद रखिएगा. இது மனதில் வைங்க, உலகத்துல வேலை என்பது ஒரு நாளும் குறையாத அழியவே செய்யாது. जरूर आप कहेंगे बहुत लोगों का काम नहीं है भैया. நீங்கள் சொல்லலாம் அநேகருக்கு வேலை இல்லை அண்ணேன்னு சொல்லலாம். नहीं 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 नहीं, काम दुनिया में हमेशा रहता है. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேலை உலகத்துல எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்குது. चाहे घर का काम हो या कमाने का काम हो या कोई और काम हो, வீட்டு வேலையா இருக்கலாம் அல்லது சம்பாதிக்கிற வேலையா இருக்கலாம் அல்லது வேற எந்த வேலையா இருக்கலாம். लेकिन उसको आप किस प्रकार स्वीकार करते हैं उसी के ऊपर ही आपका जीवन बनता है. ஆனால் அந்த வேலைகளை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதன் மேலே தான் உங்கள் வாழ்க்கையும் அமைகிறது. क्योंकि उसके साथ एक और चालाकी को शत्रु जो आपके आत्मा का विरोधी जोड़ने के लिए तैयार रहता है. உங்கள் ஆத்மாவுக்கு விரோதியா இருக்கிறானே சத்துரு, அதோடு கூட சில தந்திரமான காரியங்களையும் இணைத்து வேலையோடு கூட செய்கிறான். और आपको परमेश्वर के सम्मुख में जाने से रोकने के लिए वो कोशिश करता है. நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து சேருவதிலிருந்து அவன் தடை செய்கிறான். जब इन बातों को इजराइल के प्राचीनों ने देखा, वे लोग मूसा और आरून से गुस्सा करने लगे. இந்த காரியங்களை அங்கு இஸ்ரவேலின் மூப்பர்கள் பார்த்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கோபம் அடைந்தார்கள். मैं उससे अचंबा नहीं करता हूं, நான் அதனாலே ஆச்சரியப்படுகிறவன் அல்ல. क्योंकि उन्होंने सोचा आजादी आ रही है लेकिन अभी कठिनाई आ गई है. அவர்கள் நினைத்தார்கள் அங்கே விடுதலை வேண்டுமே, ஆனால் இப்பொழுதோ எனக்கு கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள், इसलिए वे गुस्सा किए. இது நிமித்தமாக கோபப்பட்டார்கள். लेकिन अभी मूसा और हारून की बातों को देखिए. ஆனால் இப்பொழுதோ மோசேயும் ஆரோனும் ரெண்டு பேருடைய காரியங்களை பாருங்கள். मूसा हारून को तो समझ में नहीं आ रहा क्या हो रहा है, ஆரோனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. लेकिन मूसा परमेश्वर से बातचीत कर रहा है. ஆனால் மோசே இப்பொழுது தேவனோடு கூட பேசுகிறான். उस बात के ऊपर मैं आपका ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं. அந்த காரியத்தின் மீது உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். 22 और 23 पद को पढ़िएगा. 22ஆம் 23ஆம் வசனங்களை வாசிக்கலாம். निर्गमन 5 अध्याय का 22 और 23. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனங்கள். तब मूसा ने यहोवा के पास लौटकर कहा, हे प्रभु, तूने इस प्रजा के साथ ऐसी बुराई क्यों की और तूने मुझे यहाँ क्यों भेजा? क्यों मुझे तूने भेजा? ஆண்டவரே, நீர் என்னை ஏன் அனுப்பினீர்? जब से मैं तेरे नाम से फिरौन के पास बातें करने के लिए गया, तब से उसने इस प्रजा के साथ बुरा ही व्यवहार किया है और तूने अपनी प्रजा का कुछ भी छुटकारा नहीं किया. प्रभु के नाम की स्तुति महिमा. कुछ भी छुटकारा नहीं दिया प्रभु, क्यों मुझे भेजा? தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு விடுதலை உம்முடைய ஜனத்துக்கு நீர் செய்யவில்லையே, ஏன் என்னை அனுப்பினீர்?
आपके जीवन में, मेरे जीवन में इस प्रकार का प्रश्न कई बार उठने का संभावना है। உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கேள்விகள் अनेक முறைகள் வர வாய்ப்பு உண்டு. आपने कहा मैंने इस काम को लिया, நீர் சொன்னதினாலே நான் இந்த காரியத்தை செய்தேன். आपने कहा मैं जबकि इनकार कर रहा था, लेकिन अभी आप मुझे जबरदस्ती करके यहाँ तक ला दिए। ஆண்டவரே நான் மறுத்த போதும் நீர் கட்டாயப்படுத்தி என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். लेकिन मेरे मन लायक काम नहीं हो रहा है। ஆனா எனக்கு மனதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒண்ணு நடைபெறலையே. क्यों मुझे तूने भेजा? ஏன் என்னை அனுப்பினீர் ஆண்டவரே? क्यों लोगों को परेशानी में लाया? ஏன் ஜனங்களை கஷ்டத்துக்குள்ளாக்கினீர்? क्यों आजाद नहीं किया? ஏன் இப்படி நீர் விடுதலை செய்யவில்லை? प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவநாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். भाई बहन, जब हम रुकावटों को देखते हैं हमारे दिल में भी इस प्रकार का प्रश्न उठता है। சகோதர சகோதரிகளே, தடைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது. लेकिन परमेश्वर वहां उसको एक उत्तर देता है। ஆனால் ஆண்டவரோ அங்கே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். 6 अध्याय का पहला पद में एक सही उत्तर को आप देखते हैं। 6ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே சரியான தேவ பதிலை பார்க்கிறீர்கள். तब यहोवा ने मूसा से कहा, अब तू देखेगा। अब तू देखेगा, बस इसी में आप अंडरलाइन कर लें, अब तू देखेगा। இந்த காரியத்திலே நீங்கள் கீழே கோடிட்டுக் கொள்ளுங்கள். நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். आप जो मैं करने जा रहा हूं उसको देखोगे। இப்பொழுது நான் செய்கிறதை நீ காணப் போகிறாய். अब का मतलब कब? இப்பொழுது என்றால் எப்பொழுது? जब बातें कठिन हो जाता है, எப்பொழுது காரியங்கள் கடினமாகிறதோ, जब आपके दिल में एक प्रकार की आवाज उठती है या प्रश्न उठता है, எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விகள் அல்லது கூக்குரல்கள் வருகிறதோ, जब आप रुकावटों को देख के उब जाते हैं, நீங்கள் அங்கே தடைகளை பார்த்து அதிலே மூழ்குகிறீர்களே, जब आप कहते हैं कब तक ये रहेगा, நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே எதுவரைக்கும் இப்படி இருக்கும் என்று प्रभु कहता अब देखोगे। ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது நீ காண்பாய். सुबह का घड़ी आपके स्थिति को मैं नहीं जानता हूं, இந்த காலையில உங்கள் நிலைமையை நான் அறியேன். आपके दिल में भी इस प्रकार की आवाज उठती होगी, உங்கள் மனதிலேயும் இப்படிப்பட்ட சத்தங்கள் வெளிவரலாம். प्रभु कहता आप जब कहते हैं कब छुड़ाएगा, நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே எப்பொழுது விடுதலை பண்ணுவீர்? क्यों मुझे ठहराया है, ஏன் என்னை இதிலே நிறுத்தி क्यों இருக்கிறீர்? मुझे भेजा है। ஏன் என்னை அனுப்பினீர்? जब इस प्रकार की आवाज आपकी कठिनाई के चलते चले आता है, उस समय प्रभु कहता आप तुम देखोगे, अद्भुत काम को देखोगे, चिन्हों को देखोगे, चमत्कारों को देखोगे, यही वक्त है, तुम उसके लिए इंतजार कर। இப்படிப்பட்ட கேள்விகள், இப்படிப்பட்ட கூக்குரல்கள் கஷ்டத்தின் மத்தியிலே உங்களுக்குள்ளாக எழும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் இப்பொழுது நீ காண்பாய், இப்பொழுது அற்புதங்களை காண்பாய், இப்பொழுது அடையாளங்களை நீ காண்பாய். परमेश्वर एक वातावरण को पहले पैदा करता है अद्भुत काम करने के पहले। ஆண்டவர் ஒரு அற்புத அடையாளத்தை செய்வதற்கு முன்பதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறாராம். बाइबल भर में इस प्रकार की बातों को आप देख सकते हैं। வேதாகமம் முழுவதிலும் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். चारों तरफ जब लोग सताए जा रहे हैं तब एक रास्ता खुलता है। நான்கு புறமும் ஜனங்கள் அங்கே துன்பப்படுத்தப்படும் பொழுது வழி திறக்கிறது. जब चारों तरफ घटी रहती है तब परमेश्वर कार्य करता है। நான்கு புறமும் குறைச்சல் இருக்கும் பொழுது அங்கே வழிகள் உண்டாகின்றன. जब शत्रु कब्जा करने की जगह पर चले आते हैं उस समय परमेश्वर एक बहुत बड़ा आजादी को लाता है। சத்துரு வந்து பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது தேவன் ஒரு பெரிய விடுதலை அங்கே கொண்டு வருகிறார். आप और हम अद्भुत काम के लिए प्रार्थना करते होंगे, நீங்களும் நானும் அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடும். हमेशा कहते हैं प्रभु एक चमत्कार को मैं देखना चाहता हूं। நாம் எப்பொழுதும் சொல்லுவோமே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காண விரும்புகிறேன். हे प्रभु मेरे लिए एक चमत्कार को दिखाइए। ஆண்டவரே எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யும். भूलिए मत, இதை மறக்க வேண்டாம். अगर आपने इस सचमुच में इस प्रार्थना को किया, நீங்கள் உண்மையிலே இந்த ஜெபத்தை செய்தீர்கள் என்றால் चमत्कार होने के पहले चमत्कार के योग्य एक वातावरण का परमेश्वर पैदा करता है। அற்புதங்கள் நடைபெறுவதற்கு முன்பு, அற்புதங்களை செய்வதற்கு முன்பு அதற்கு ஏற்றார் போல் ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குகிறார். आपके जीवन अगर सरल हो तो आपके लिए कोई अद्भुत काम का दरकार नहीं। உங்களுடைய வாழ்க்கை எளிதாக போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதத்துக்கு தேவையில்லை. जब कठिनाई को सामना करते हैं, நீங்கள் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது, जब रुकावटों का सामना करते हैं, நீங்கள் தடைகளை அங்கே எதிர்பார்க்கும் போது तभी परमेश्वर का कार्य करने की एक जगह मिलता है।
அப்பொழுதுதான் தேவனுக்கு கிரியை நடப்பிக்க வழி உண்டாகிறது. इस बात को भूलिए मत. இந்த காரியத்தை மறக்க வேண்டாம். मूसा और हारून के सामने एक बहुत बड़ा पहाड़ जैसा काम दिखाई पड़ता है. மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பதாக ஒரு பெரிய மலையை போல அந்த காரியம் காணப்பட்டது. जो लोग साथ देने के लिए तैयार थे वे अभी पीछे हट गए हैं. எந்த ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒத்துழைக்க முன் வந்தார்களோ இப்பொழுது பின்வாங்கினார்கள். जो प्राचीन मूसा और हारून की बातों से उत्साहित थे वे खुद अभी सामना कर रहे हैं. எந்த மூப்பர்கள் மோசேயின் ஆரோனின் வார்த்தைகளினாலே சந்தோஷப்பட்டார்களோ இப்பொழுது அவர்களை எதிர்கொள்ளுகிறார்கள். अभी मूसा अकेला हो गया. இப்பொழுது மோசே தனிமையாக்கப்பட்டான். ओ मूसा अकेला हो गया. மோசே இப்பொழுது தனியாய் இருக்கிறான். उसको समझने के लिए कोई नहीं है. அவனை புரிய யாருமே இல்லை. उनकी बातें उनके पक्ष में नहीं है. அவனுடைய காரியங்களோ அவனுக்கு பட்சமாக இல்லை. प्रभु कहता अब मेरे काम को देखोगे. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இப்பொழுது என்னுடைய காரியங்களை நீ காண்பாய். जब आप अपने जीवन में अकेलापन का महसूस करते हैं, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிமையை உணரும் போது, जब आपके ऊपर कोई भरोसा नहीं रख पाता है, உங்கள் மீது யாராவது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கும்போது, जब आपके सामने की रुकावटें पहाड़ जैसा दिखाई पड़ता है, உங்களுடைய வாழ்க்கையின் தடைகள் மலையை போல காணப்படும் போது, प्रभु उस समय कहता अब तुम देखोगे ஆண்டவர் मैं क्या அப்பொழுது करता हूं. சொல்லுவார் நீ இப்பொழுது காண்பாய் அற்புதங்களை என்று சொல்லி वही उसी घड़ी में ही अद्भुत काम को चमत्कार को देखने का इंतजार कीजिए. அந்த நேரத்திலே தானே நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பார்ப்பதற்கு அங்கே ஆயத்தமாக